உலகில் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள் பார்க்க போறோம். கோச்சார பலன்கள் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியை சுத்தி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில இருக்குன்னா, பஞ்சபூத கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி இவங்கெல்லாம். அது போக ஒளி கிரகங்கள்னா சூரியன் மற்றும் சந்திரன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் ராகு, கேது. இதில் ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்னு பிரிக்கிறோம். ஸோ இப்படி எல்லா கிரகங்களையும் பார்த்து பிரித்து உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன நிலையில இருந்து என்னென்ன யோகங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறப்பான யோக காலமாக இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம் மற்றும் யோகஸ்தானத்து அதிபதி புதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய நிலை இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுதுமே வந்து புதன் வந்து உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தான் தொடர போகிறாரு. அப்போ வந்து உங்களுடைய பொருளாதாரம், உங்களோட குடும்ப ஒற்றுமை, எல்லா நிலைகளிலுமே வந்து நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் புதனோட அருளால் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் அவரோட சூரியனும் 16ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 16க்கு மேலே சூரியனும் வந்து குருவோட இணைவு பெற போகிறாரு. குரு சூரியன் இணைவு அப்படின்றது வந்து சகல செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் பொருளாதார ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இணைவு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது வந்து குருச்சந்திர யோகத்துக்கு இணையான ஒரு பிரபல யோகம்னு சொல்லுவேன், விஐபி யோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குருச்சந்திர யோகத்துக்கு சற்றும் குறையாத ஒரு பிரபல யோகம்னே சொல்லலாம். பிரபல யோகங்களை சிறந்த ராஜயோகமாக குருவும் சூரியனும் சேரக்கூடிய இந்த சிவராஜ யோகத்தை சொல்லலாம். ஸோ மதிப்பு, மரியாதை, கௌரவ பொறுப்புகள் நம்மளை தேடி வர்றது, அதாவது ஒரு நிறுவனத்தில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இமீடியட்டாக ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நமக்கு அப்புறம் அந்த பொறுப்பை கொடுத்தாங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் உங்களை மதிப்பு மரியாதையும் தேடி வரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததாக இங்கே மாத கிரகம்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மாத பலன்கள்னு பார்க்கும்போது மாத கிரகங்களாக எடுக்கக்கூடிய சுக்கிரனோட நிலை ரொம்ப முக்கியம். அவரே உங்களுடைய ராசிநாதனும் கூட, அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியும் கூட. ஸோ இவரோட நிலை வந்து என்னவா இருக்குது, சுக்கிரன் என்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் கேந்திரமான சிம்ம ராசியில் போய் அமர்றாரு. சிம்ம ராசியில் ஏற்கனவே கேது இருக்காரு. கேது வந்து சுபகிரகம் தான். நிழல் கிரகங்களில் 2, ராகு 1, கேது 1. இதில் வந்து கேது வந்து சுபகிரகம், ராகு வந்து அசுபகிரகமாகவும் சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயை போலவே இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கேதுவோட சுக்கிரன் இணைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான யோக காலம்தான். அதாவது வீடு இதில் செவ்வாயை போல கேது அப்படின்றது வந்து செவ்வாய் வந்து என்ன, அந்த மண் காரகன்னு சொல்லுவோம். நிலம், மனை, சொத்து வாங்குறது, அதை பற்றிலாம் சொல்லக்கூடியது, விவசாயம், இதெல்லாம் சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் தான். அந்த செவ்வாயை போல வேலை செய்யக்கூடிய, கூடுதலாக ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய கேதுவோடு வந்து சுக்கிரன் இணையும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு, மனை வாங்குகிற யோகம், வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம், அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கூடிய காலமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. குறிப்பாக இந்த உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம். அவர் வந்து உங்கள் தொழில்ஸ்தான அதிபதியாக, ரிஷபராசிக்கு தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் லாபஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் தொழிலும் லாபமும் இணையும் பெறும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து தொழிலில் நல்ல ஏற்றங்கள் இருக்க போது. வேலையில் இருந்தீங்கனாலும் வேலையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தொடர்ந்து இருக்கும். ஒரு விஷயம் நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இந்த குருவோட நிலை, சனியோட நிலை, இதனால் வந்து அடிக்கடி வேலை மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படலாம். மாற்று தொழில் சிந்தனைகள்லாம் வரலாம். அதெல்லாம் வரதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. என்னடா ஒரு ஆக்சிலேட்டடாகவே இருக்குது, தடுமாற்றமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை தகவமைச்சு நீங்கள் முன்னேறி போகக்கூடிய திறன் இயற்கையாகவே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அந்த வகையில் வந்து அடாப்ட் ஆகி போயிட்டே இருங்க, லைஃப் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. குறிப்பாக சொன்ன மாதிரி வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா காலம், சூழல், எந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான பிஸ்னஸ் எடுத்துக்கிறது, வேலைகள் வாய்ப்புகளை உருவாக்கிறது, அந்த மாதிரி இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற பண்புகள் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி இருந்துக்கணுன்ற ஒரு பண்பு உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிறப்பு திறன்களாக நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு பெருமளவில் உதவும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி புதன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, அவரே ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். இதே ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயந்தான். ஸோ புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் யோகமும் உங்கள் குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மேலும் வந்து ராசியிலேயே செவ்வாயும் இருக்கார். செவ்வாய் வந்து போராட்டக்காரகன், விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியவர். அந்த எந்த விஷயத்தில் அதனால் வந்து நீங்கள் வந்து விடாமுயற்சி அவர் கொடுத்துருவார். அதனால் நீங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஒரு பிடிவாதம் வைங்க. அது உங்களை கண்டிப்பான முறையில் சீக்கிரமாக உங்கள் கால விரயம் இல்லாமல் உங்களை வெற்றியாளராகும்.
அனாவசியமான விஷயத்தில் ஒரு கௌரவத்துக்காக நம்ம தொட்டுட்டோம் விட்டுறக்கூடாதுன்ட்டு எந்த விஷயத்தையும் எடுத்துக்கிறாதீங்க. அது உங்களை வீண் அலைச்சலில் கொண்டு போய் விட்டு போராட்டமான காலத்தில் விட்டுரும். அதனால் வந்து எது சரியானதோ அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் வந்து செவ்வாய் கேதுவோட இணைவெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கும் ராசிநாதனுக்கும் கிடைக்கிறதுனால கடன் சுமை சில பொறுப்புகள் கூட தான் செய்யும். அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வலுவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன். தைரியமாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான யோக காலம்ன்றது சந்தேகமே இல்லை. கோச்சாரம்ன்றாங்க, ராசிக்குன்றாங்க, எல்லாம் இப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதில் குழப்பமே ஒன்றும் இல்லைங்க. ஜோதிடம் வந்து 3 நிலைகளில் இயங்குது. ஒன்று வந்து விதி, அடுத்ததாக மதி, அடுத்து கதி அப்படின்ற 3 நிலைகள் தான் ஜோதிடம் வந்து நம்ம பலன் சொல்லணும் ஒருத்தர் சொல்லும்போது. ஸோ அப்படின்றப்ப வந்து இப்போ நம்ம அந்த கோச்சார பலன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா மதின்றது சந்திரன் அடிப்படையாக, அதாவது சந்திரன்றது தான் ராசி. நீங்கள் பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் உங்கள் ராசி. அங்கே என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அதான் உங்கள் நட்சத்திரம். இது பொதுவான ஒரு விஷயம் அதுதான். ஸோ அந்த ராசி நட்சத்திரத்துக்கு மற்ற ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் தற்காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு சொல்கிறது தான் இப்போ நம்ம பேசுகிற கோச்சார பலன்கள். விதி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த விதின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் எப்படி தீர்மானிப்போம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளில் பிறக்கிறீங்க, அந்த நாளில் எந்த ஊரில் பிறக்கிறீங்க, அந்த ஊரில் சன்ரைஸ் சூரிய உதயம் நேரம் என்ன அப்படின்றதெல்லாம் வச்சு, அந்த ஊரில் எந்த நேரத்தில் நீங்கள் பிறந்ததீங்க அப்படின்றத வச்சு தான் உங்கள் லக்னம் 12 ராசியில் ஒரு ராசி உங்கள் லக்னமாக வரும். அது லக்னம்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய உயிர் நிற்கிற இடம். சந்திரன்றது மனசு, மதின்றது மனசு, சந்திரன், இதுதான் கணக்கு. ஸோ இப்போ நம்ம லக்ன அடிப்படையில் பார்க்கணும், சந்திரன் அடிப்படையில் பார்க்கணும், கதி அப்படின்றது சூரியன் அடிப்படையில் பார்க்கணும். இந்த 3 நிலைகள், அதாவது சூரியனை சுற்றி கிரகங்கள் எப்படி இருக்குது உங்கள் சுயஜாதத்துலேயும் சரி, இப்போ கோச்சாரத்துலேயும் சரி, சூரியனுக்கு என்னென்ன நிலையில் கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படி தான் சொல்லணும், இதுதான் விதி. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம இங்கே வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கோச்சார அடிப்படையில், அதாவது மதிய அடிப்படையில், சந்திரன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இதில் முழுமையாக என்னென்ன பலன்கள் இருக்குமோ அதை முழுமையாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இது போக இன்னும் டீட்டெயிலாக இன்னும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் தேவை. அந்த சுயஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தான் அங்கே உங்களுடைய தசாபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசிக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் சாதகமானதா பாதகமானதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி எல்லாத்தையும் கலந்து பார்த்து ஒரு சரியான துல்லியமான பலன்கள் தேவைப்படுறவங்க வந்து நிச்சயமாக என்னுடைய இந்த டிஸ்பிளேல இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமே இருந்துகிட்ருக்கு. இப்போ நான் தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு சனி ஒரு தசை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். சனி இப்போ தானே முடிச்சும்பாங்க. அதாவது கோச்சாரத்தில் சனி முடிஞ்சதை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தசாபுத்தி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும். சனி அவருக்கு யோகராகவே இருக்கும். ஆனால் கோச்சாரத்தில் உங்களுக்கு 7.5 சனி வந்துருச்சு போச்சு அப்படின்ற மாதிரி பயந்துட்டுலாம் இருப்பாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, சனி உங்களுக்கு நல்லது தான் செய்வார். உங்கள் சுயஜாதத்தில் ரொம்ப பலமாக இருக்காரு, தைரியமாக இருங்க அப்படின்னு அவங்க ஆறுதலாக நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லி அவங்க டீட்டெயில் பண்ணி விலைக்கு சொன்ன பின்னாடி ஒரு மன நிறைவுக்கு வருவாங்க. அதனால் வந்து கோச்சார அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்த பலன்கள் முழுமையாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோகமான அமைப்பில் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உலகளாவிய அளவில் கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அந்த போர் சூழல்கள், விலைவாசி தட்டுப்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள், அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் குறைஞ்சு இப்போ ஒரு சுமூகமான நிலையில் போயிட்டு இருக்குது. இது இன்னும் தொடரும், இதே மாதிரி நல்ல விதமாக தொடரும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு உறுதியாகவே சொல்ல முடியும். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் தான் முன் வரணும். அதுக்கு நீங்கள் தயாராகுங்க. இந்த காணொலியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்னுடைய சர்வீஸ் தேவைப்படுறவங்க நிச்சயமாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.